ஓம் நமச்சிவாய். ஒரு ரிஷப லக்ன ஜாதகதாரருக்கு ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் ராகுவும் லக்னத்தில் கேதுவும் இருக்கு அப்படின்னாக்கா அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசாவாகப்பட்டது, அதாவது ஒரு குரு தசாவாகவோ இல்ல சுக்கிர தசாவாகவோ இருக்குது அப்படின்னாக்கா அந்த லக்னதாரருக்கு 6ஆம் இடத்ததிபதியாக சுக்கிரன் வராரு, இல்லாட்டி 8ஆம் இடத்ததிபதியாக குரு வருவார். ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதியே 6ஆம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் அந்த ஜாதகதாரருக்கு அந்த திருமண காலங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா ராகு அதாவது சுக்கிர தசாவோ ராகு தசாவோ குரு தசாவோ வரக்கூடிய காலமாக இருந்து, நான் லக்னத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், ராசி என்ன நட்சத்திரம் என்னன்னு சொல்லுவேன். அப்போ அது போல இருக்கும்போது இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ராகு தசாவில் குரு புத்தியில் சுக்கிர அந்தரம் வந்தது அப்படின்னா இந்த ராகு தசா 7ஆம் இடத்ததிபதி 7ல் இருக்கக்கூடிய ராகு தசாவில் 8ஆம் இடத்ததிபதி குரு புத்தியில லக்னாதிபதினு சொல்லக்கூடிய லக்னாதிபதியும் 6ஆம் இடத்ததிபதியாக வரக்கூடிய சுக்கிர அந்தரத்துல இந்த ஜாதகதாரரின் வாழ்க்கை பாதிக்கப்படும். இதுக்கான உதாரணம், நம்ம ஒரு ஜாதகம் வச்சிருக்கோம், ஆனா அதை பொது வெளியில போட முடியல. அதே போல ஜாதகதாரருக்கு 6ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்து 8ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்தில் இருந்து பரிவர்த்தனை பெறும்போதும் பாத்தீங்கன்னா ஆட்சி பெற்ற நிலையாக இருந்தாலும் ராகு தசா காலங்கள் வரும் பொழுது அந்த ஜாதகர் ராகு தசாவில் சுக்கிர புத்தி குரு அந்தரமோ ராகு தசாவில் குரு புத்தி சுக்கிர அந்தரமோ வரக்கூடிய காலமாக இருந்து, அதுவே பாத்தீங்கன்னா செவ்வாயின் சூட்சமும் இருக்கு. 12ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்ததிபதியும் வரக்கூடிய செவ்வாயின் சூட்சமும் நடக்கக்கூடிய காலமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில பெரிய துன்பம் வருது. அதாவது திருமணம் முடிந்து அந்த ஜாதகதாரர் அந்த வாழ்வை பிரிய வேண்டிய கட்டாயம், அதாவது அந்த மகனையோ மகளையோ பிரிந்து வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு அதன் மூலியமாக அவர்கள் நீதிமன்றம் சென்று வம்பு வழக்கு என்று நீதிமன்றம் சொல்லி விவாகரத்து பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு மறு திருமண அமைப்புக்கு போகிறாங்க. அதுக்கு காரணம் அந்த குரு பகவான் 11ஆம் இடத்து அதிபதியாகவும் மறு திருமணத்தை குறிக்கக்கூடிய அதிபதியாகவும் வரக்கூடியனால மறு திருமணம் போக வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துது அப்படின்னு. அதனால ஜாதகங்களை பார்க்கும்போது முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இது போல அமைப்புகள் வராம பார்த்து திருமண அமைப்பு முடிக்கிறது நல்லது. ஓம் நமச்சிவாய்.